அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 7 மாதங்களை கர்த்தர் நம்முடைய கரங்களை அவர் பிடித்து அவர் நடத்தினார். அவருக்கு துதி கன மகிமை உண்டாகட்டும். இந்த 8ஆம் மாதத்தில் திருச்சபையிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். வந்திருக்கிற யாவரும் கர்த்தர் தாமே தம்முடைய வார்த்தையின்பாக ஆசீர்வதிப்பாராக. எடுத்துக்கொள்ளலாம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம். எரேமியாவின் புத்தகம் 916 பக்கம் நான் வாசிக்கிறேன். 14ஆம் வசனம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய வாக்கு தத்தம் எப்படி சரியாக பொருந்துகிறது பாருங்கள். பாடலும் அந்த பாடல் தான் கடைசியாக பாட வைத்தார். வாக்கு தத்தத்தை கொடுத்து அனுப்பினவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. திருப்தி ஆக்குவாராம் கர்த்தர். இந்த மாதம் மாத்திரமல்ல, இனி வரும் காலம் வரையிலும் தேவனை சார்ந்து வாழ்கிற தம் ஜனத்திற்கு கர்த்தர் அளிக்கிற பலன் திருப்தி. அல்லேலூயா. வாசிப்போம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கூர்மையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுவார். கரம் தட்டி கர்த்தரை மையப்படுத்துமா? ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. திருப்தினா நமக்கெல்லாம் தெரியும். அது சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் கூட சொல்லலாம். அதற்கு மேலானது ஒன்றுமில்லைன்னு கூட சொல்லலாம். அல்லேலூயா. இப்போ எங்காவது விருந்துக்கு போகிறோன்னு வச்சுங்க, அங்கே சாப்பாட்டை குறித்து ஆசீர்வாதமாக சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, இல்லை சந்தோஷமாக சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, இல்லை சமாதானமாக சாப்பிடுங்கன்னு சொல்ல போகிறதும் கிடையாது. அல்லேலூயா. எப்படி சொல்லுவாங்க? அங்கே திருப்தியாக சாப்பிடுங்க. அல்லேலூயா. என்ற மன நிறைவு மற்றொரு நமக்கு அறிவிக்கிற பலனை இந்த ஆவி ஆத்மா சரீரம் சுமப்பதினால திருப்தி என்ற ஒரு வார்த்தையை தவிர வேறு எதற்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அதே போல் ஒரு ஷாப்பிங் போகிறாங்கனாக்கா எல்லாம் முடிச்சுட்டு திருப்தியான்னு கேட்பாங்க. ஒரு கணவன் மனைவியை பார்த்து கேட்குற காலம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். எனக்கு அது நிறைய விஷயங்களை பேசிக்கொண்டு போக நேரம் இல்லை. ஆனால் திருப்தி என்பது மன நிறைவு. நமக்கு மற்றவர்கள் அளிக்கிற பலன் நமக்கு திருப்தியை கொடுப்பதினாலே அது நமக்கு அதற்கு மேலே சாப்பிட முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் அது ஒரு நாள் மாறும். மனிதர்களுடைய திருப்தி ஒரு நாள் மாறும். இதை நமக்கு கொடுப்பவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. நான் அளிக்கும் கர்த்தர் வார்த்தை பாரு, எப்படி உச்ச ஸ்தாயில் தன்னுடைய சத்தியத்தை, தன்னுடைய உண்மையை, தம்முடைய ஆசீர்வாதத்தை தம் ஜனத்திற்கு கொடுக்கும்படியாக ஊர்ஜிதப்படுத்துகிற ஆர்ப்பரிப்பான சத்தம் கூட சொல்லலாம். அல்லேலூயா சொல்லுமா? பாருங்கள் அன்பு பிள்ளைகள், கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த முழு வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆசாரியருடைய ஆத்மாவை கூர்மையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். அது ஒரு திருப்தியான ஒரு காரியம். ஒரு சபையில் ஆசாரியன், அதை பாஸ்டர், போதகர், திருச்சபையுடைய பிள்ளைகள் முழுவதற்குமாக தேவன் தருகிற ஒரு வாக்கு தத்தமாக இதனை இந்த மாதத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். என்றது இஸ்ரேல் மக்கள் சிறையிருப்பை மாற்றும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் அதனால் இன்றைய நாளில் பொருந்தும் என்றால் நிச்சயமாக பொருந்தும். அல்லேலூயா. அவருடைய ஜனங்கள் என்றால் நாம் மாத்திரம் யார்? அல்லேலூயா. வாசிக்கலாமா? நம்ம யாருன்னு 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம்
9ஆம் வசனம் 10ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவருடைய சந்ததி என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட, அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அல்லேலூயா சொல்லுமா? ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லுகிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகும். அல்லேலூயா. இதெல்லாம் நிறைய விளக்கி கொண்டு போக நேரம் இல்லை. ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் நம்மை கர்த்தர் பார்க்குற அழைக்கிற நமக்கு வைத்திருக்கிற பெயர் அற்புதமானவைகள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு மனுஷனுக்கு கிடைக்காத பாக்கியங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டு வாழ்கிற நமக்கு தேவன் இரட்டிப்பான நன்மையினான அவர் ஆசீர்வாதம் நாமங்களை நம்மளை வைத்திருக்கிறார். பரிசுத்த ஜாதியையும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். இப்போ வாசிக்கலாம். முன்னே நீங்கள் ஆமென். அல்லேலூயா சொல்லுமா? அந்தகார இருளில் பழைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் தேவனுடைய ஜனமாய் இருக்கவில்லை. இப்பொழுது பார்க்கலாம். இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. பேதுரு பிரஜாதி மக்கள் மத்தியில் பேசுகிற ஒரு நல்வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை இது. யூதர்கள் மத்தியில் இல்லை, பிரஜாதிகள் மத்தியில் அனைவருக்காகவும் பேசுகிற பேதுடைய சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நம்ம மேலே தேவன் இஸ்ரேல் மக்களை காட்டிலும் நம்மை பரிசுத்த ஜாதியாகும், தம்முடைய சொந்த ஜனமாகும், நம்மேல் அவர்களை காட்டிலும் இரக்கமுள்ளவர்களாகவும் நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் சகலத்தையும் படைத்தவர். அவருடைய படைப்புகளிலே எல்லாம் அடங்குகிறது. நாம் காண்கிறவைகள், காணாதவைகள், இந்த உலக மனிதர்கள் யாவும் எல்லாமே தேவனுடைய படைப்பு தான். ஆகினால தேவன் ஏற்ற காலத்தில் நம்மை அப்படி ஜனமாக மாற்றும்படியாக குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பினார் என்பது நமக்கெல்லாம் தெரியும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதில் இஸ்ரவேலர் மக்கள் மத்தியில் தேவன் அந்த நாளிலே கொடுத்த வாக்கு தத்தங்கள், சில பேர் என்ன சொன்னாங்கன்னா பழைய ஏற்பாட்டு வாக்கு தத்தங்கள்லாம் நமக்கு இல்லை அப்படின்னு சில பேர் 100ல் 1 2 அப்படி பிரசங்கத்தை நம்ம கேள்விப்படுகிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்து ஆசீர்வாதங்கள் வாக்கு தத்தங்கள்னால் அதில் எவ்வளோ கட்டளைகள் இருக்குது, எவ்வளோ நியமங்கள் இருக்குது, அதெல்லாம் கடைபிடிக்க முடியுமா அப்படின்னா சிலுவையில் எதெல்லாம் எல்லாவற்றையும் தேவன் இயேசு கிறிஸ்து சாபங்கள், கட்டளை, நியமங்கள் எல்லாவற்றையும் மாற்றிட்டார். நியாயப்பிரமாணத்தின் கட்டளையெல்லாம் மாற்றிட்டார். ஒன்று தேவன் அதனாலே இஸ்ரவேல் மக்கள் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம், ஆபிரகாம் சந்ததிகளுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவர்களாகிய நமக்கு அது உரிமை பாராட்டுகிறதா இருக்கிறது. அது கலாத்தியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் 3ஆம் அதிகாரம். இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் முக்கியமானதாக இருக்கிறது. 3:29 வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களால் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிற வாக்கு இது. நாம் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமுடைய சந்ததியராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரம் பெற்றவர்களாகவும் இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் சந்ததிகளுக்குத்தான் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சிறையிருப்பை மாற்றும் பொழுது தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம். இந்த நாளே நாம் சிறையிருப்பை மாற்றப்பட்டவர்கள். அல்லேலூயா. உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிறபடினாலே அந்த வாக்கு தத்தம் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசித்தால் அல்லேலூயா நீதிமான்
பிழைப்பான். அல்லேலூயா. 3 விதமான காரியங்களை இந்த மாத வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்கலாம். திருப்தி என்பதை நாம் அறிந்தோம். விதைக்கிற விதை நமக்கு திருப்தியை கொடுக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய விதைப்பு, நம்முடைய உழைப்பு, விசுவாசன்னு கூட சொல்லலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எவ்வளவாய் தேவசமத்தில் நாம் விதைத்திருக்கிறோம். நிச்சயமாக அதற்கு பலன் என் ஜனமாகிய என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. தம் ஜனத்தாராகிய நமக்கு ஒரு சமூகத்தில் நாம் விதைத்திருக்கிற விதைகளுக்கு தேவன் நன்மையான திருப்தியை கொடுப்பார். அல்லேலூயா. யாரெல்லாம் விதைக்கிறார்களோ எல்லோரும் விதைச்சிருப்பீங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எல்லோரும் விதைத்திருப்பீங்க. யாரும் ஜெபிக்காதவங்க யாருமே இல்லை. கிறிஸ்தவ பிள்ளைங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? ஜெபிக்கிறீங்க. அந்த ஜெபம் தேவ சமூகத்தில் விளைய செய்கிறார் தேவன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அது திருப்தியை தேவன் ஒரு நாள் முழுமை அறுவடை நாட்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நாம் வாசிக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். லேவியராகும் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கவனிங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அப்பொழுது தேசத்திலே எப்படி குடியிருக்கலாமா? சுகமாய் குடியிருப்பீர்கள். பூமி தன் கனியை தரும். நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். அல்லேலூயா. தேவன் பரிசுத்தமான வாக்குத்தத்தங்களை, பரிசுத்தமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார் என்றால், பரிசுத்த ஆசீர்வாதம் பரிசுத்தமானது. தேவன் கொடுக்கிறார் என்ற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? பரிசுத்தமானது, நீதியானது. தேவனால் கொடுக்கப்பட ஆசீர்வாதம் பிரகாசமானது. அதை பெற்றுக்கொள்கிற ஒரு பாத்திரம் நமக்கு பாத்திரவான்களாய் நாம் இருக்க முடியாதான். கர்த்தர் சில வழிமுறைகளை அவர் முன்னமே சொல்லியிருப்பார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. திடுதிப்புன்னு எடுத்த ஆசீர்வாதத்தை கூறுவது என்பது, அதற்கு முன்பாக ஒவ்வொரு வார்த்தை நம்ம வாசிக்கும்பொழுது தேவன் இப்படி இருந்தால் இப்படி செய்வேன் என்பது போல வாக்குகள் அடங்கும் நமக்கு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம் செயல்களை பார்த்து அவர் நமக்கு வாக்கு தத்தங்களை அள்ளி கொடுக்கிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. விதைத்திருக்கிறோம். கவனிங்கள் அன்பு பிள்ளைகளை. 18ஆம் வசனத்தில் என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். ஆர்டர் போடுறார் பாருங்கள். ஏன்னா அவருடைய ஆசீர்வாதம் வந்து உலகம் கொடுக்குற ஆசீர்வாதம் இல்லை. அநேக நிமிடத்தில் தேவனை மகிமைப்படுத்துகிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கும்போது அவர் நமக்கு ஒரு கட்டளை போடுறார். கர்த்தர் நல்லவர். ஒரு கட்டளைக்கு நம்ம இணங்கி ஆகணும், தாழ்ந்தாகணும், தரை மட்டும் விழுந்தாகணும், சரண்டர் ஆகணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரே சித்தம் நிறைவேற்ற எனக்கு கிருபையை தாரும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற ஒரு பக்குவத்தை, ஒரு மனதை நம் வாழ்க்கையில் உருவாக்குவோம் என்றால் மன ரம்யமாக இருக்கும். அல்லேலூயா. கண்மலையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடு காற்றடித்தாலும் அசையாது, புயல் வீசினாலும் அசையாது. ஏன்? அல்லேலூயா. அதற்காக திருச்சபை கர்த்தர் வைத்திருக்கிறார். எதோ கிறிஸ்துவ மாறிட்டு இருந்துட்டு வாழ்ந்துட்டு போகிறது இல்லை. திருச்சபை தேவன் எதற்கு வைத்திருக்கிறார் என்றால், இந்த வாழ்க்கையோடு இந்த வாழ்க்கை முடிந்து போகல, இதற்கு பின்பாக வாழ்வ ஒரு நித்திய வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு உங்களை ஆயத்தமாக்கி அதற்கான பலனை பூமியிலே நீங்கள் அறுவடையாய் அறுத்து சுமந்து வாழ்ந்து மற்றும் சாட்சியாக இருந்து வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதான் சொல்கிறாரு கர்த்தர் நல்லவர். அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அப்பொழுது தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். அல்லேலூயா. எப்படி இருப்பாங்களா? சுகமாய். உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இதை விட்டு ரொம்ப பேர் அந்த நல்ல சாய்ஸ் அதை விட்டுடுறாங்க.
தேவனத்தில் ஆசீர்வாதத்தை கேட்குறாங்க, நல்லது கேட்கணும். ஆனால் அவர் சொன்ன வழிமுறைகளை, அவர் கற்றுக் கொடுத்த ஆலோசனைகளை நாம் நிறைவேற்றும் பொழுது அடிக்கடி நான் சொல்லுவேன், நாமும் இருக்கிறோம், நம்ம கீழே பிள்ளைங்க இருக்குது, அந்த பிள்ளைங்க நம்ம சொல்கிறத கீழ்ப்படிந்தால் அது மேலே நம்ம ஆசை வைப்போம். இதெல்லாம் நல்ல நடைமுறை, இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்ட வாழ்க்கை நல்லாயிருக்கும். அந்த பிள்ளை கீழ்ப்படினாக்கா அதன் மேலே நமக்கு ஒரு பாசம் கொஞ்சம் குறைஞ்சிரும், விட்டுற மாட்டோம். செய்ய வேண்டிய காரியங்களை கொஞ்சம் உதாசீனப்படுத்துவோம். போ என் பார்த்தீங்க நீ கீழ்ப்படி, அது செய்ய செய்யலை நீ. சின்ன குழந்தைங்களை சொல்கிறேன் நாமும் குழந்தைகள் தான் கர்த்தருக்கு முன்பாக. அல்லேலூயா. ஞானத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதை நிறைவேற்ற முடியும். அதனால 19 சொல்கிறாரு, கர்த்தருடைய கிருபையினால் பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அதில் மீண்டுமாய் சொல்கிறார் சுகமாய் குடியிருப்பீர்கள். அல்லேலூயா. விளைய செய்கிறார். நீங்கள் விதைக்கிறீங்க இல்லையா, நீங்கள் தேவ சமூகத்தில் விதைக்கிறீங்க, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உங்கள் விதைகள் தேவனால் தான். அப்போது நீர் பாய்ச்சினா நானும் என்ன பண்ணேன், நட்டேன், தேவன் என்ன பண்ணார், விளைய செய்தார். அல்லேலூயா. பாருங்கள், ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் எடுப்போம் என்றால், வாசிமா. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருள்வாராக. அல்லேலூயா சொல்லுவோமா? யாரை ஆசீர்வதிக்கிறது? ஈசாக்கு யார் ஆசீர்வதிக்கிறார்? யாக்கோப்பை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆனால் விசேஷம் என்னன்னா, யாக்கோப்புக்கு தான் போய் சேரணும். ஆனால் ஈசாக்கு ஏசான்னு நினச்சிக்கிட்டு யாக்கோப்பு ஆசீர்வாதம். இது தேவனுடைய சித்தம். ஏனென்றால் ஏசா விதைக்காதவன், ஜெபிக்காதவன் கூட சொன்னால் புரியும், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தேவ சமூகத்தை அதிகமாக நாடாதவன். ஆனால் யாக்கோப்பு அப்படி இல்லை, தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவன். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் என்று தேவ சமூகத்தில் அவர்கள் செய்த நன்மைகளை முறையிட்டு அவர்கள் செய்த தேவன் எனக்கு நிச்சயமாக செய்வீர் என்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற நல்ல ஒரு அற்புதமான ஜெப வீரன். விதைக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. அவருடைய நற்செயல்கள் எல்லாம் விதைகள் தான். அல்லேலூயா. நம் நன்னடத்தைகளும் விதைகள் தான். விதைனா ஜெபம் மாத்திரமல்ல, நம்முடைய நற்செயல்களும் அது ஒரு விதை. எதை விதைக்கிறையோ அதே தான் அறுக்க முடியும். நம்ம ஒருத்தருக்கு சமாதானத்தை விதைச்சோம்னா சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வளோதான். அதுக்கு மேலே சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், தாயின் தகப்பனை கனப்படுத்துகிற ஒரு யாக்கோப்பு. ஏசா ஈசாக்கை மாத்திரம் திருப்திப்படுத்தினது, தாயிடத்தில் அவ்வளவும் அனுசரணை இல்லாதவன். ஆனால் யாக்கோப்பு அப்படி இல்லை, தாயின் தகப்பனுக்கும் அனுசரணையாக கீழ்ப்படிந்து எல்லாவற்றிலும் இருந்து ஜெபிக்கிற ஊக்கமான ஒரு ஊழியக்காரன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவன் வாழ்க்கையிலே கர்த்தர் அவனுக்கேற்ற ஆசீர்வாதத்தை அவனுக்கே கொடுக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. ஏசாவுக்கு போகும்போது என்ன பண்ணார்? மடை திருப்புகிறார். தேவனுக்கு தெரியும் எல்லாமே. யாருக்கு என்ன சேரணும்னு கர்த்தருக்கு தெரியும். உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஒருவர் என்ன பண்ண முடியாது, பங்கிட்டு பிரித்து எடுத்துக்கொள்ளவே முடியாது. நீங்கள் சரியாய் தேவசமுதிரை விதைப்பீர்கள் என்றால் அந்த பலனை கர்த்தர் உங்களுக்கு தான் விளை செய்வார். நீங்கள் தான் அறுவடை அறுக்கணும், வேறு யாரும் உங்களை அறுவடையை அறுக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்போது யாக்கோப்பு தேவ சமூகத்தில் விதைத்த விதைகளை தேவன் ஈசாக்கு கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவ சித்தமாக இருந்தாலும் ஈசாக்குன்ற ஆசீர்வாதம் ஏசாவுக்கு போல யாருக்கு கொடுக்குறாரு? யாக்கோப்புக்கு. அல்லேலூயா. காரணம் அவனுடைய விதைகள் வீணாகவில்லை. அல்லேலூயா. கவனமாக இருக்கணும். அதுதான் சொல்கிறார் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அல்லேலூயா. உங்கள் விதைகள் அங்கே இருக்கட்டும் பரலோகத்தில். அல்லேலூயா. உங்கள் விதைகள் எங்கே இருக்கணும்? நாம் பூமியில் விதைக்கிறோம், அது வேறு கதை. அந்த விதையை சொல்ல நான் ஆவிக்கிருப்பதாக பேசி கொண்டு வருகிறேன். உங்கள் விதைகள், உங்கள் எண்ணங்கள், உங்களுடைய நற்செயல்கள் எல்லாம் பரலோகம் தேவனுக்கு சாட்சியாக அது விதைகளாக அங்கே போய் சேரும் பொழுது கர்த்தர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு விளைய செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா?
இதுதான் புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதம். பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதத்தை ஒத்திருக்கிற ஆசீர்வாதம் இது. பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டில் மொத்தத்திற்கு இந்த ஒரு ஆசீர்வாதத்தில் ஒரு வார்த்தையில் தேவன் இயேசு கிறிஸ்து அதை என்ன பண்ணுறாரு, நமக்கு பிரசங்கத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார். கர்த்தனிடம். ஆகையினால நம்முடைய விதை நமக்கு திருப்தியை கொடுக்கும். அல்லேலூயா. என் ஜனங்கள்னாக்கா அவருடைய ஜனமாகிய நாம், அவருடைய சமுதிரம் நாம் என்ன கேட்பது நமக்கு உரிமை. அந்த பங்கு தெரிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. தெரிவிக்காமல் நாம் எந்த காரியத்தை என்ன பண்ண முடியாது, நிறைவேற்ற முடியவே முடியாது. கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக அன்பு பிள்ளைகளை, உண்மை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய உண்மையாகப்பட்டது நம்மை திருப்தியாக நடத்திடுமா? கர்த்தர் வாசிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதங்கள் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். உத்தமர்களின் நாட்களை ஆமென் அல்லேலூயா சொல்லுவோமா? இங்கே எதை காட்டுறாரு, எது தேவைப்படுது அவருக்கு? ஆமாம், நல்லா கவனிங்க. வசனங்களெல்லாம் கவனிச்சா நல்லாயிருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை. தேவனுடைய சித்தம் அவருக்கு துதிகான மகிமை உண்டாகட்டும். உத்தமரின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அல்லேலூயா. ஏதோ இன்றைக்கி ஆசீர்வாதம் வந்துச்சு நாளைக்கு இல்லை அப்படின்றது இல்லை. தேவன் ஒரு மகளை ஒரு மகனை ஒரு விசுவாசி ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாருனாக்கா அது உயர்ந்து கொண்டே போகுமே தவிர, வளர்ந்து கொண்டே இருக்குமே தவிர, அப்படியே ஏனிலே ஏறுற மாதிரி சருன்னு ஏறுற மாதிரி இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய வாழ்க்கை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் பொழுது அவர்கள் உத்தமர்கள், அதாவது உண்மை உள்ளவர்கள். அல்லேலூயா. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும், முடிவு பரியந்தமும். ஒவ்வொருடைய ஆயுசு நாட்கள் வரையிலும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம் என்றால் அந்த உண்மையுள்ள வாழ்க்கை அநேகரை ஆசீர்வதிக்கும், அநேகருக்கு நன்மை செய்யும். அல்லேலூயா. ஏனென்றால் இருக்கிறது இல்லைன்னு சொல்லாதவங்களுக்கு கர்த்தர் வளர்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்கிறார் அவர்களுக்கு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அடுத்தது வாசிக்கிறோம். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து. ஆமென் அல்லேலூயா சொல்லுமா? அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவா, அதான் என் ஜனங்கள்னு சொல்கிறார். உரிமை பரவங்களாம் என் ஜனங்கள், என் பிள்ளைகள். ஏன் சொல்லணும் என் பிள்ளைகள்? இப்போ நம்ம நல்ல ஒரு பிள்ளைகளை பார்த்து என் பிள்ளைங்க தான் அப்படின்றோம். ஏன்? ஒரு அடங்காத பிள்ளையாக பார்த்து சொல்கிறதுக்கு கொஞ்சம் என்ன பண்ணுவோம், தயங்குவோம். நல்ல பிள்ளையாக நல்லா படித்து மார்க் அது இதுன்னு எடுத்தால் அந்த பிள்ளையை பார்த்து என் பையன் தான் நல்லா படிக்கிறான், நல்லா மார்க் ஆனால் ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், கப்பு வாங்குவோம், அது வாங்குவோம். அவனை பற்றி பெருமையாக பாராட்டும், என் பிள்ளை. அல்லேலூயா. அதைத்தான் பேஸ் பண்ணி பாருங்கள். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அல்லேலூயா. அவருடைய ஜனமாக வாழும்படியாகத்தான் நம்ம அழைத்தார தவிர அந்த வட்டத்தை விட்டு வெளியே போகாதபடி. அல்லேலூயா. அதனால் கர்த்தர் நல்லவர். இதை நம்ம உதாரணத்துக்கு ஒரு ஸ்திரீ எடுத்துக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம் இல்லையா? 1 ராஜாக்கள் புத்தகத்தை நம்ம வருவோம் என்றால் தெரியுமே. 17ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவன் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்து சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அல்லேலூயா. இது உண்மை என்னவென்றால், எலியாவுக்கு ஆகாரம் கொடுப்பது என்பது அவருக்கு லேசான காரியம். அம்மந்த இடத்துலையே வர வச்சுருவார் எல்லாத்தையும் இல்லையா? காக்கையை கொண்டு போஷித்த தேவன் அல்லவா? ஆனால் அவருடைய திட்டம் அது இல்லை. அந்த சாரிபாத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏனென்றால் அவள் உண்மையுள்ள ஒரு ஸ்திரீ. அவங்களுள்ள ஜனத்தாரிடத்தில் ரொம்ப உண்மையுள்ள ஸ்திரீ அவள். இரக்கமுள்ள ஸ்திரீ அவள்.
உத்தமமான ஸ்திரீ அவளை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் தேவன் எலியாவை எங்கே அனுப்புகிறாரு? கட்டளையிட்டான்றாரு. ஒன்றுமே இல்லை. ஆனால் நமக்கெல்லாம் தெரியல அந்த சம்பவம்லாம். அங்கே போய் என்ன கேட்குறாரு? அங்கே தண்ணி தான் கேட்குறாரு ஃபஸ்ட்டு, இல்லையா? போய் அந்த வீட்டு வாசலில் கரெக்டாக விசாரிச்சுன்னு சாரி பார்த்து அந்த வித பேர் அந்த வீட்டை விசாரிச்சுன்னு அழகாக போய் வீட்டு வாசல் நிற்கிறாரு. அந்த அம்மா வெளியே என்ன பண்ணியிருக்காங்க? விறகு பொறுக்கி கொண்டு இருக்கிறார்கள். இதோ அவங்க சொல்கிறாங்க, இவங்க தான் நீங்கள் விசாரித்த அந்த ஸ்திரீ இவங்க தான். அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. நேராக எலி அங்கே போகிறார். அந்த அம்மா விறகு பொறுக்கி நிற்கிறாங்க. அங்கே போயிட்டு கேட்குற, அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி இருந்தால் கொஞ்சம் கொடுங்கம்மா அப்படின்னு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போது அந்த அம்மா சரின்ட்டு விறகு பொருத்தை போட்டுட்டு, சூழ்நிலை கொஞ்சம் பாருங்களேன், எவ்வளோ உத்தமமான ஸ்திரீ. தேவன் ஆசீர்வதிப்பதில் ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்துக்கு நம்ம பங்குலூர்லாம் இருக்கணும் தான் தேவனுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஏதோ வந்தால் போகணுன்னு ஆசீர்வாதம் கொடுக்குற தேவன் இல்லை, அவர் பரிசுத்தம் இல்லவர். அல்லேலூயா. ஆமாம், நம்ம கேட்டு கதறி கொடுக்குற தேவன் அல்ல. நம்ம சைலண்ட்டாக அமைதியாக கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். இது ரொம்ப ஈஸி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் நம்ம தேட வேண்டிய நேரத்தில் தேடலை, அப்புறமா தேடுறது, எப்போது அவசரத்துக்கு தேடுறது, அது எங்கன்னா முறையாக இருக்குமா? அது தவறான ஒரு சம்பவம். ஆகையினால் அப்படி நம்ம சபை இருக்கக்கூடாது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆகையினால்தான் வாக்கு தத்தத்தை கூட எதை செய்தால் எதை கொடுப்பார்னு சொல்லி கொண்டு வருது கர்த்தருடைய வார்த்தை. அங்கே போய் தண்ணி கேட்குறாரு. அந்த அம்மா விறகெல்லாம் போட்டுட்டு தண்ணி எடுக்க போகிறாங்க. உள்ள நடக்கிற சம்பவமாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அங்கே என்ன சூழ்நிலை? ஒரே ஒரு பிடி மாவு. அந்த கலசத்தில் எவ்வளோ இருக்குது? கொஞ்சம் எண்ணெய். அதை சுட்டு எங்கே போகிறாங்க? மரணத்துக்கு போகிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அவ்வளோ பெரிய மன புழுக்கம். இனி வாழக்கூடாது, செத்துடணும். அல்லேலூயா சொல்லுவோமா? இருக்கிறது அதையாவது திருப்தியாக சாப்பிட்டு, அல்லேலூயா சொல்லுவோமா? இருக்கிற மாவை வைத்து திருப்தியாக சாப்பிட்டாவது செத்துடலாம். நம்ம பட்டினியும் பசிமா சாவதற்கு அவர் எந்த வழியை தேர்ந்தெடுத்தான்னு தெரியல. ஆனால் சாக நினைத்து விட்டாள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவள் தண்ணிக்காக திரும்பி வாசலில் காலை வைக்கிறா. அம்மாம்மா கொஞ்சம் நில்லுங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் தேவன் எழுதுகிறாருன்னா நமக்கு அதை தெரியப்படுத்த, தெரிந்து கொள்ள, வாழ்வதற்காகத்தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். ஏதோ யாருக்கோ எப்போ நடந்து கதை ஐயா சொல்லி நிற்கிறாரு அப்படின்னு இல்லை. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. உண்மையுள்ளவர்களாக இருப்போம் என்றால் நிச்சயமாக அந்த இரக்கம் தானாக வந்துடும். அவர் சொல்கிறா பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதை விறகு பொறுக்கி கொண்டிருந்தால் அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றால், கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றான். நிலையிலேயே சொல்லுமா? தண்ணி கேட்டால் ஒரு படி மேலே ஸ்டெப் போய் என்ன பண்ணுறான்? அப்போ இருந்தால் கொண்டு வான்றான். நிலையிலேயே சொல்லுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்மளும் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம். இந்த சுச்சுவேஷனில் நம்ம இருந்தால் நம்ம என்ன எப்படி இருப்போம்? உங்கள்கிட்ட விட்டுடுறேன். இல்லையா? யோசித்து பாருங்கள். அந்த சூழ்நிலை பயங்கரமான சூழ்நிலை. அதாவது அடுத்ததுக்கு சுடுறதுக்கு இல்லை, 2 ரொட்டி தான் சுட முடியும். ஆனால் அந்த ரொட்டியை சுட்டு சாப்பிட்டு இதோட வாழ முடியாது என்ற கடைசி சம்பவத்துக்கு வந்தாச்சு. அங்கே போய் தண்ணியை கேட்டுட்டு, தண்ணி தானே கேட்குறாரு, தண்ணியாவது ஒரு உதவியாவது செய்யலாம், போகிறோம், ஒரு நன்மை செய்துட்டு ஒரு உதவி செய்துட்டு ஒரு ஆத்மா தாகத்தை செய்துட்டு போகலான்ட்டு அவள் என்ன பண்ணுறா? அந்த நல்ல எண்ணத்தோட திரும்பி வீட்டுக்குள்ளே போகிறா. அவளை நிறுத்துறாரு. நெல் ஸ்திரியே, அல்லேலூயா சொல்லுமா? தண்ணி இருக்கட்டும், ஒரு அப்பம் எடுத்துன்னு வான்றார். அல்லேலூயா. தேவன் செய்கிற அற்புதம் இதெல்லாம். அவர்
அந்த ஸ்திரியை பற்றி அறிந்தவர். உண்மையில் ஒரு ஸ்திரீ, இரக்கமுள்ள ஒரு ஸ்திரீ, உத்தமமான ஒரு ஸ்திரீ, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு ஸ்திரீ. அல்லேலூயா. அவரை ஆசீர்வதிக்க தேவன் அந்த கடைசி நொடி வரையிலும் அமைதியாக இருக்கிறார். அந்த அப்பம் காலி அந்த ஒரு பிடி மாவு ஆகிற வரைக்கும் கவனிக்கணும். இதெல்லாம் சத்தியத்தை, ஆழமான சத்தியம். அந்த கடைசி மாவு இருக்கிற வரைக்கும் நான் சொல்கிறேன், ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு 2 படி மாவு இருந்திருக்கும், அதுக்கப்புறம் மாவு இல்லை, அப்போ உதவி செய்யலையே தேவன். ஒரு படி மாவாக இருக்கும், அப்போ உதவி செய்யலையே தேவன். அரைப்படி மாவாக இருக்கும், அப்போ உதவி செய்யலை. 1/4 படி மாவாக இருக்கும், உதவி செய்யலை. கடைசியில் ஒரு 100 கிராம் படி மாவு தான். இல்லையா சொல்லுவோமா? அதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, யூஸ் ஒன்றுமே இல்லை. மாவு எடுத்துகிட்டா ஒன்றுமே கிடையாது. கலசம் காலி ஆகிடுச்சு. எனக்கு கலசம், மாப்பு சரி தொட்டி எல்லாம் காலி ஆகிடுச்சு. எங்கே அற்புதம் நடக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும், எங்கே வந்து தூக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. எந்த இடத்துல தலையை உயர்த்தணும்னு கர்த்தருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. நாம் நினைக்க வெறுமையாயிடுச்சு, நம்ம விட்டுட்டாரு, நம்ம மறந்துட்டாரு, ஒன்றுமே இல்லை அப்படி நாம் நினைக்க. இல்லை, கர்த்தர் சகலத்தையும் அறிந்தவர். அவரை வாழ வைத்ததோட உண்மை. ஏன்ட்டு ஒன்றுமே இல்லை, தண்ணி தானே கேட்ட, நீ இந்த தண்ணி குடிச்சிட்டு போயா சொல்ல எவ்வளோ நேரம் ஆயிருக்கும். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு அவள் பங்கில்லாதவர்களாக இருப்பாள். தேவனுடைய வார்த்தை அவளை குறித்து சாட்சி எழுதியிருக்க முடியாது. அவர் சொல்கிறா பாருங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லையில மறைக்காமல் அந்த உண்மையை சொல்லுகிறார். ஒரு பிடி மாவு தான், 2 ரொட்டி தான் வரும். இல்லை, எனக்கு அதில் ஒரு அப்பம் சுட்டு கொண்டு வா. கீழ்ப்படுகிறா பாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த முறுமுறுப்பு, அந்த கீழ்ப்படியாமை குணம் அவளிடத்தில் இல்லை. ஏனென்றால் அவள் உண்மையுள்ளவள். அல்லேலூயா. அதே போலவே அவள் கீழ்ப்படிந்து இதில் முதலாவது அப்பத்தை எடுத்துக்கொண்டு யார் கொண்டு வந்து கொடுக்குறாவோ? ஆமாம், இல்லையா, ஊழியக்காரன் கொண்டு வந்து கொடுக்குறாளா? வாசிக்கலாம் பாருங்கள். கர்த்தர் நிலவு இதெல்லாம் வாசித்தா ஆச்சரியமாக இருக்கு. கர்த்தர் நிலவு வாசிக்கலாம். அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அது எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுவதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றால். அடுத்த வசனம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய சம்பவம். எனக்கு சுட்டு எடுத்துட்டு வாம்மா, அப்புறம் உனக்கும் பிள்ளைங்க பார்த்துக்கலாம். யாரால முடியுமா? உண்மையாலுமே என்ன கேட்டால் முடியாது. அல்லேலூயா சொல்லுமா? உண்மை தானே சொல்கிறேன் நான். முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட ஸ்திரியை தேடுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவரை ஆசீர்வதிப்பதில் தேவன் பிரியமுள்ளவராய் இருந்தார். ஏற்ற காலம். கர்த்தர் நல்லவர். சொல்கிறார் இல்லையா, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு நிச்சயமாய் கட்டளையிடுவாராக. ஆமாம், நிச்சயமாக நம்முடைய பலனுக்கு பரிசு உண்டு. நிச்சயமாக தேவன் மறக்கிறவர் அல்ல. நம்ம செய்ய வேண்டிய நன்மைகளை செய்து கொண்டே இருப்போம். நம்முடைய உண்மைகளின்படி நம்ம வாழ்ந்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. அந்த இரக்கம் பைபிளில் சொல்லப்படுது. பிரசங்க வாக்கியத்தில் சொல்கிறாரு ஆண்டவர், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியம் அவர்கள் இரக்கம் பெறுவார். மத்தேயு 5:7 ஆண்டவர் சொல்கிறார். அது புதிய ஏற்பாட்டில் அந்த சம்பவத்தை அப்படியே காட்டுறார். அவள் இரக்கம்தான் தாகம் தீர்க்க நினைத்தது. அதை காட்டிலும் ஒரு அப்பம் கொண்டு வா, எனக்கு ஒரு இவர் நினைக்கிறா நம்ம காட்டில் ரொம்ப பசியாக வந்துக்கிறார் இவர் பசி தீர்க்கலாம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா.
நம்ம சாகத்தானே போகிறோம். இந்த மனுஷன் வாழ போகிறவர் இவர். ஒரு அடையை சுட்டு அவருக்கு கொடுக்கலாம், அவர் வாழட்டும். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவர்கள், அவர்கள் தேவனால் இரக்கம் பெறுவார்கள். அந்த இரக்கம் அவரிடத்தில் ஆரம்பத்திலேருந்து இருக்குது, இப்போ தான் இல்லை, திடீர்னு வரல. அதை பார்த்து தான் தேவன் எலியாவை அங்கே அனுப்புகிறார். நீ போ, அங்கே போ, சாரி பார்த்து வீட்டுக்கு போ, ஒரு விதை இருக்கிறா அங்கே, நான் கட்டளை இட்டுட்டேன்றார். எவ்வளோ நம்பிக்கை பற்றி அவர் மேலே. அவள் கொடுப்பான்னு அவருக்கு தெரியுது, அவள் இரக்கமுள்ளவர். ஆனால் கொஞ்சமாவது தான் இருக்குது, அதுலேயும் பிட்டு அவள் உனக்கு கொடுப்பா, போ, நான் சொல்கிறேன் போன்ற ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுமா? இயேசு கிறிஸ்து ரொம்ப நல்லவர். அல்லேலூயா சொல்லுமா? என் தேவன் நல்லவர், உண்மை. அடுத்தது காத்திருக்கிற காரியங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய காத்திருத்தல் நமக்கு ஆசீர்வாதத்தின் பாதையிலே தான் போய் நடத்தும். வாசிக்கலாம் 104வது சங்கீதத்தில் இருபத்தேழு 28 வாசிக்கலாம். ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். அல்லேலூயா சொல்லுமா? இது ஒரு திமிங்கலத்துக்கு தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை குறித்து, ஜீவராசிகளுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை. அந்த ஜீவராசிகள் 5 அறிவுள்ள ஞானமற்ற அந்த ஜீவராசிகள் தேவனுடைய ஆகாரத்துக்காக காத்திருக்குமா. அல்லேலூயா. எப்பொழுது அவர் கையை திறப்பார். இது நமக்கெல்லாம் தெரியுமா? ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, அவ்வளவும் உண்மை. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆராய்ச்சியாளர் சொல்லும்பொழுது அதுங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த அந்த விசுவாசத்தை கூட ஆராய்ச்சி பார்த்துடுறாங்க ஆராய்ச்சியாளர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுங்க அமைதியாக காத்திருக்கிறோமா, அதற்கேற்ற ஆகாரம் சிறிய சிறிய மீன்கள் வரும் வரைக்கும் எத்தனை நாள் ஆனால் அது காத்துட்டே இருக்குமா. தேவன் அந்த ஆகாரத்தை அவர்களுக்கு என்ன பண்ணுறாராம், அவைகளுக்கு அனுப்புகிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், அந்த காத்திருக்கிற அனுபவம் அதில் தெரியுது. அந்த சூழ்நிலை, அந்த கால சூழ்நிலை, அந்த தண்ணீர் ஏற்ற இறக்கம் எல்லாத்தையுமே தேவன் சரிப்படுத்தி சீர்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஆகாரத்தை அவங்களை குறித்து ஆண்டவர் ஒரு விளக்கத்தை சொல்கிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஏற்ற வெளி ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நமக்கு தெரியுமா? அப்போது நம்ம ஆடு மாடு வளர்க்குறோம். அதில் என்ன பண்ணுறோம், நேரத்தோடு அந்த புல்லு வைக்கோல் போடுறோம், தீவனத்தை போடுறோம். அதுங்களுக்கு தெரியும் இந்த வேலையில் எச்சமாக நமக்கு என்ன பண்ணுவான், ஆகாரத்தை போடுறோன்னு அதுங்களுக்கு தெரியும். ஆனால் மறைமுகமாக தண்ணீருக்குள்ளாய் வாழ்கிற அந்த வாழ்க்கையை குறித்து தான் தேவன் பேசுகிறார். அதுங்களுக்கு தெரியுது. நமக்கு தேவன் என்ன பண்ணுவார், கட்டளையிடுவார், நம்ம காத்திருக்க வேண்டும். அவைகளை குறித்தான் தேவன் அந்த சூழ்நிலையை கர்த்தர் எழுதுகிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். அப்போ அது வரைக்கும் அவர் கொடுக்குற வரைக்கும் அவைகள் என்ன பண்ணுதான், பொறுமையோடு காத்திருக்கிறது. வாங்கி கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தி ஆகும். அல்லேலூயா. அதுங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வெளிப்பாடு தான், அதுங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எண்ணங்களை தான் இங்கே யாரும் அறிந்து கொள்ள முடியாமல் தேவன் அவருடைய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். அப்போ பாருங்கள், நல்லா யோசிங்க. அந்த விசுவாசம் அதற்குள்ளாக இருக்கிற அந்த காத்திருப்பு அந்த பிராணிகளுக்கு இருக்கும் என்றால் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நமக்கு அதிகமாய் காணப்பட வேண்டும். வாசிக்கலாம். சங்கீதம் 37-34 வாசிக்கலாம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து சோத்திரம். இல்லையா சொல்லுவோமா?
இங்கேயும் ஒரு எதிர்பார்ப்பு தான். இதெல்லாம் கவனிக்கணும் ரொம்ப. நீ கர்த்தருக்கு காத்திருந்து நீ அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். அல்லேலூயா. உன்னை உயர்த்த தேவன் பிரியமாக இருப்பார் என்றால் அந்த உயர்த்துகிற காரியத்தை மனிதர்கள் பார்த்து நடுங்குவார்கள், பொறாமை கொள்வார்கள், எரிச்சல் அடைவார்கள். இன்னும் பல பல நமக்கு உபாய தந்திரங்களை நமக்கு முட்டுக்கட்டை போடுவார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதை தான் வேதம் சொல்கிறது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசு நாம் மேம்படட்டும். நீ கர்த்தருக்கு காத்திரு. அல்லேலூயா சொல்லுமா. யாருக்காக காத்திருக்கணும்? கர்த்தருக்காக காத்திருக்கணும். அது பலன் உண்டு நிச்சயமாக. அவசரமே இருக்கக்கூடாதுன்ற நான் அர்ஜென்ட்டு இருக்கக்கூடாது. பொறுமை மிகவும் அவசியம். எந்த காரியத்திலும் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு செஞ்சோம்னாக்கா அது நமக்கு மனதுக்கு பாரத்தை கொடுத்துடும். அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அவருடைய வழியை கைக்கொள். நீ செய்ய வேண்டிய செஞ்சிட்டே இரு, அமைதியாரு. அப்பொழுது நீ பூமியை சூழ்ந்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். இந்த பூமியில் உன்னை என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். நீ உயர்ந்து வாழ்வதற்கு, நீ நீதியாய் வாழ்வதற்கு, நீ பரிசுத்தமாய் வாழ்வதற்கு சில எதிர்ப்புகள் போராட்டங்கள் இருக்கும். அதைத்தான் சொல்ல, துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் நம்ம தேவ சமூகத்தில் விதைத்து இருக்கிறோம், உண்மையுள்ளதாக இருக்கிறோம். அதுக்கு காத்திருக்கணும். காத்திருந்தாக்கா நிச்சயமாக கர்த்தர் உன்னை இந்த பூமியில் ஒரு ஆசீர்வாதமாய் அநேகர் மத்தியில் சாட்சியாக வைப்பார். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. இவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று. ஆனால் ஆசீர்வாதத்தை நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பவர்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதை மற்றவர்கள் விரும்பாதவர்கள் உங்களை என்ன பண்ணுவாங்க? உங்களை எரிச்சல் படுத்த சூழ்நிலைகள் வரும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். அல்லேலூயா. அவர்கள் செய்த தவறை ஒரு நாள் உணர்கிற காலத்தை, உன்னிடத்தில் வந்து தவறுக்கான மன்னிப்பை கேட்கிற காலத்தை கர்த்தர் உருவாக்குவார். அல்லேலூயா. அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்த அவருடைய சமூகத்தில் விதைத்து இருங்கள். அவருடைய சமூகத்தில் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். யோசேப்புடைய சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா? அவர் எவ்வளவுக்கு எவ்வளோ என்ன பண்ணார்? காத்திருந்தார். எவ்வளவோ அவருக்கு வாழ்க்கையில் எவ்வளவு சம்பவங்கள் நடந்து நமக்கெல்லாம் தெரியும், சொல்ல வேண்டியதே இல்லை. அது விலைக்கு கொண்டு போன நேரம் இல்லை. ஆனால் அவர் யாருக்காக காத்திருந்தாராம்? கர்த்தருக்காக காத்திருந்தார். அல்லேலூயா சொல்லுமா. அவர் என்ன தரிசனத்தை கொடுத்தாரோ அந்த தரிசனத்துக்காக காத்திருந்தார். அந்த வாழ்க்கையில் எவ்வளவோ இன்னல்கள் வந்தது, அவமானங்கள் வந்தது, எல்லாமே வந்தது. எல்லாவற்றையும் பொறுமையோடு கர்த்தருக்காக காத்திருந்தார். கடைசியில் அவரை கர்த்தர் என்ன வாக்கிட்டார்? எகிப்து தேசத்தில் அதிபதியாய் உயர்த்தினார். அல்லேலூயா. காத்திருக்கணும் தேவ சமூகத்தில். நம்ம எந்த சில வேளை இதெல்லாம் நான் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தில் இதெல்லாம் விளக்கமாக சொல்கிற காலம் வரும். காத்திருக்காமல் சில பேர் ஓடக்கூடாது. அல்லேலூயா. அப்படின்னா காத்திருக்கணும். செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆகினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் விதைகள், நீங்கள் விதைக்கிற விதைகள், ஜபங்கள், நற்சாட்சிகள், அல்லேலூயா, வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் ஆசீர்வதிப்பேன், இடம் கொள்ளாமல் போகும்போது ஆசீர்வதிப்பேன் என்ற நல்ல விதைகள், அதுபோல் உண்மைகள், கர்த்தரும்பாக நிற்கிற உத்தமமான நற்சாட்சியுள்ள வாழ்க்கைகள், அதுபோல் காத்திருக்கிற அனுபவங்கள் நம் வாழ்க்கையில். அவர் சொல்கிறாரு, என் ஜனங்கள், அல்லேலூயா சொல்லுமா,
அதுதான் அங்கங்கே வசனத்துக்கு முன்பாக சில சத்தியங்களை நமக்கு சொல்கிறார். இப்படி இருங்க, இப்படி இருங்க, இப்படி இருங்கன்றார். அதுபடியே வாழ்ந்துட்டோம்னா நிச்சயமாக வாழ்க்கையில் எந்த காலத்தையும் நம்ம எந்த சூழ்நிலை தளர்ந்து போகாமல் நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்போம். கர்த்தர் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வார்த்தையாக ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். இரக்கமும் மனதுருக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ள எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட 8ஆம் மாதத்தின் முதல் தேதி அதிகாலையில் நீர் கொடுத்த நல் வாக்கு தத்தங்களுக்காய் ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று சொன்ன உடைய வார்த்தை என்றென்று மையப்படுவதாக. கேட்ட எங்கள் உள்ளத்தில் ஆண்டவரே, நீர் விரும்புகிற ஆண்டவரே சத்தியத்திற்காக வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பதை நீர் அதிகமாய் உடைய வார்த்தையினால் ஆசீர்வதிப்பதில் நீர் என்று மாறாதவராக இருக்கிறபடியாக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும் உடைய நாமம் மையப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பலவர. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.